வாக்குப்பதிவுக்கு பிந்தைய மாதிரி நடத்தை கொள்கையை மறுபரிசீலனை செய்யக்கோரி காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர் தலைமை தேர்தல் ஆணையருக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் வாக்குப்பதிவு முடிந்த பிறகும் தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிகளின் கட்டுப்பாடுகள் தொடர்வது குறித்து தனது ஆழ்ந்த கவலையை தெரிவித்து எழுதுகிறேன். இந்த நீடித்த கட்டுப்பாடுகள் இப்பகுதியில் உள்ள சிறு வணிகர்கள் மற்றும் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை கணிசமாக பாதிக்கிறது என்பதை எனது கவனத்திற்கு வந்துள்ளது. தமிழகத்தில் பாதிக்கப்பட்டுள்ள வணிகர்கள் மற்றும் வணிகர்களின் குறைகளை கேட்டறிந்து தனியார் குடிமக்கள் மீதான கட்டுப்பாடுகளை கணிசமாக தளர்த்த உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன் என அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார். பன்னந்தூர் அருகே டிராக்டர் மோதியதில் படுகாயமடைந்த சிறுவன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த பன்னந்தூர் கிராமத்தைச் சேர்ந்த வேடியப்பன் மலர்விழி என்பவரது மகன் கணபதி. இவர் பன்னந்தூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வந்த நிலையில் தற்பொழுது முழு ஆண்டு பொதுத் தேர்வு எழுதி வரும் நிலையில் தேர்வு எழுதிவிட்டு கணபதி அவரது வகுப்பு நண்பனுடன் அவரது வீட்டிற்கு நடந்து சென்றுள்ளார். அப்பொழுது சாணான்கொள்ளை பகுதியில் இருந்து தண்ணீர் எடுத்து வந்த தண்ணீர் டிராக்டர் ஒன்று மாணவன் மீது பலமாக மோதியதில் மாணவன் தூக்கி வீசப்பட்டார். இந்நிலையில் அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த மாணவன் கணபதி மேல் சிகிச்சைக்காக சேலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த அவர் நேற்று இரவு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து அவரது தாய் மலர்விழி கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த பாரூர் போலீசார் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவில்பட்டி அருகே காணாமல் போன வியாபாரி பாலத்திற்கு அடியில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கூசாலிப்பட்டி நாடார் தெருவை சேர்ந்தவர் ராஜாமணி மகன் அருள்ராஜ். இவர் தெற்கு திட்டங்குளம் தினசரி மொத்த சந்தையில் சொந்தமாக கடை வைத்து வியாபாரம் செய்து வருகிறார். இவருக்கு சித்ரா என்ற மனைவியும் மகன் மற்றும் பெண் குழந்தை உள்ளது. இந்நிலையில் கடந்த திங்கட்கிழமை 15ஆம் தேதி முதல் இவர் காணவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் வழங்கி தேடி வந்த நிலையில் கூசாலிப்பட்டி ஊர்காவல் சாமிக்கோவில் அருகே உள்ள பாலத்திற்கு அடியில் அழுகிய நிலையில் அருள்ராஜ் சடலமாக மீட்கப்பட்டார். தொடர்ந்து அவரது உடலை போலீசார் கைப்பற்றி கோவில்பட்டி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்தனர். உயிரிழந்த அருள்ராஜுக்கு மது அருந்தும் பழக்கம் உள்ளதாகவும் மேலும் இவருக்கு வலிப்பு நோய் இருந்து வந்துள்ளதாகவும் தெரிகிறது. இந்த நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து பல்வேறு கோணத்தில் நாலாட்டின்புத்தூர் காவல் நிலைய போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். எளச்சூர் பகுதியில் சாலையை கடக்க முயன்ற மூதாட்டி மீது கார் மோதிய விபத்தில் தலை துண்டிக்கப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த காரப்பட்டு அருகே உள்ள எளச்சூர் பகுதியில் அதே பகுதியைச் சேர்ந்த ராஜம்மாள் என்ற மூதாட்டி சாலையை கடக்கும் பொழுது திருப்பத்தூர் பகுதியிலிருந்து ஊத்தங்கரை நோக்கி வந்த கார் மூதாட்டி மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் மூதாட்டியின் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் மூதாட்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஊத்தங்கரை காவல்துறையினர் மூதாட்டியின் உடலை மீட்டு ஊத்தங்கரை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து காவல் ஆய்வாளர் கந்தவேல் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.